Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்க இந்த பேச்சுவார்த்தை எப்போ முடியுமா, மறுபடியும் போர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, இப்படின்னு பல்வேறு கேள்விகளை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஈரான் மேலே அமெரிக்கா மற்றும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. ஒரு சைடு பேச்சுவார்த்தை, இன்னொரு சைடு தாக்குதல். ஏன் இப்படி ஒரு ஸ்டாண்ட் அமெரிக்கா எடுக்குது? வாங்க இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 8ஆம் தேதி தான் பாகிஸ்தான் ஒரு நெகோஷியேட்டராக செயல்பட்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பாகிஸ்தானில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் இப்போ கத்தாரில் இருக்கக்கூடிய டோஹா நகரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட அமெரிக்காவிலேருந்து உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்று இந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டு சைடும் பல டிமாண்டுகளை முன்வைத்திருக்காங்க. இது என்னென்ன டிமாண்ட் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே தெற்கு ஈரானில் மிகப்பெரிய தாக்குதலை, வான்வழி தாக்குதலை அமெரிக்கா கையில் எடுத்திருக்கு. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஏவுகணை ஃபெசிலிட்டி சென்டர், அங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி சென்டரை தாக்கி அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய மைன் லையிங் போட்ஸ், அதாவது ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் பகுதியில் கன்னி வெடி வைக்கக்கூடிய அந்த போட்டுகளையும் தாக்கி அழிச்சிருக்காங்க. இதனால் மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறது ஈரான். இதற்கு கடுமையாக தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. இது பேச்சுவார்த்தையை நிறுத்தலாம், பேச்சுவார்த்தையை பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால அமெரிக்கா உடனடியாக தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. ஆனால் இவ்வளவு கோபமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் வெளியிட்டாலும் கூட அவங்க பேச்சுவார்த்தையிலேருந்து பின்வாங்கவில்லை. பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம முன்னாடி ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே அமெரிக்கா இப்படியான ஒரு தாக்குதலை ஈரான் மேலே நிகழ்த்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ஈரானை வீக்கன் பண்ணுறதுக்காக. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நெகோஷியேஷன் டேபிளுக்கு நீ வரும்போது நான் உன்னை அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உன்னுடைய டிமாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், சைக்கலாஜிக்கலாக உன்னை நான் டவுன் பண்ணுறேன். இதுதான் அமெரிக்கா இன்டைரக்டாக ஈரானுக்கு கொடுக்குற மெசேஜ். அதனால ஒரு சைடு ஈரானுடைய ஆயுத தளங்கள், அவங்களுடைய கண்ணி வெடி வைக்கும் போட், இதையெல்லாம் தாக்கிக்கிட்டே இன்னொரு சைடு பேச்சுவார்த்தையை அமெரிக்கா தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஈரானுடைய அந்த நெகோஷியேஷன் பவர் கொஞ்சம் வீக்கன் ஆகும், டவுன் ஆகும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் உண்மையிலேயே அங்கே அமெரிக்காவினுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத கேள்வி. ஏன்னா இதனால மறுபடியும் ஈரான் கோபம் அடைந்து பதில் தாக்குதலை நடத்தலாம். சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் அல்லது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் மேலே ஒரு தாக்குதலை தொடங்கலாம். அதனால இதுவும் ஒரு மோசமான சூழலில் தான் இருக்குது. சரி, இதுக்கு நடுவில் டோஹாவில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்புலையும் என்ன மாதிரியான டிமாண்டெல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக உற்று நோக்க வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய டிமாண்டை பார்க்கலாம். அமெரிக்கா முக்கியமாக ஒரு 4 டிமாண்டை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு, ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமை கைவிட்டே ஆகணும், அதை தொடரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டிமாண்ட் என்ன அப்படின்னா, அந்த என்ரிச்டு யுரேனியமை, செறிவூட்டப்பட்ட யுரேனியமை முழுவதுமாக அமெரிக்காவிடம் சரண்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்டில் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஹோல்டை விட்டு கொடுத்துட்டு அதை சர்வதேச போக்குவரத்துக்கு முழுவதுமாக ஓப்பன் பண்ணி விடணும் அப்படிங்கிற 3 முக்கியமான டிமாண்டை அமெரிக்கா வச்சிருக்கு. அடுத்ததாக அந்த ரீஜனல் ப்ராக்சி குரூப்ஸ்க்கான சப்போர்ட்டை உடனடியாக ஈரான் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் தெரியும், அந்த ஹமாஸ், அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாத அமைப்பாக இருக்கட்டும், லெபனானை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாக இருக்கட்டும், ஏமனை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஹைதீஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மறைமுகமாக ஈரான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய ஆயுத பொருளாதார உதவிகள்னால தான் இந்த தீவிரவாத குழுக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ரீஜனல் ஆப்ரேஷனை நிச்சயமாக ஈரான் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு மொத்தமாக 4 டிமாண்டை அமெரிக்கா முன் வச்சிருக்கு. பதிலுக்கு ஈரான் என்னென்ன டிமாண்டெல்லாம் அமெரிக்கா கிட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
மொதல் டிமாண்ட் என்ன அப்படின்னா, சர்வதேச சந்தையில் ஈரானுக்கு இருக்கக்கூடிய $20 பில்லியன் சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்கு. உடனடியாக அன்கண்டிஷனலாக அந்த சொத்துக்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஈரான் வைத்திருக்கக்கூடிய முதல் டிமாண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அரேபியன் கடல் பகுதியிலையா இருக்கட்டும், ஈரானை சுற்றியாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய மிலிட்ரி மற்றும் நாவல் பிரசன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இராணுவங்களை உடனடியாக அமெரிக்கா பின்வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் ஈரான் முன்வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹார்மோஸில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஹோல்டு நாங்கள் அதை தொடர்ந்து வைத்திருப்போம். ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டு ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி விடுவோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலும் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டு ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அங்கு கடந்து செல்லக்கூடிய கப்பல்கள் ஈரானுக்கு சுங்க கட்டணம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஈரான் தன்னுடைய நெகோசியேஷனில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்குது. ரெண்டு பக்கமுமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க. அப்போது இந்த டிஸ்கஷன் ஒரு தீர்வை நோக்கி போகுமா, ஒரு நிரந்தர சமாதான உடன்படிக்கைக்கு ரெண்டு பேரும் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏற்கனவே நடந்த இந்த போர்னால் உலகம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் மறுபடியும் இந்த போர் நடந்ததுன்னா, இந்த போர் தொடர்ந்து நடந்ததுன்னா, இந்தியா உட்பட பல உலக நாடுகள் ஒரு பொருளாதார பேரழிவை நோக்கி செல்லலாம் அப்படிங்கிறது தான் சர்வதேச பொருளாதார நிபுணர்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப்பு நிச்சயமாக உலக நாடுகளுடைய பொருளாதார பிரச்சனையை கண்டுகொள்ளவே மாட்டார். இப்போ கூட அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் போட்ட முதல் உத்தரவு என்ன அப்படின்னா, இந்த நெகோசியேஷனில் நீங்கள் அவசரப்படவே படாதீங்க. எவ்வளவு காலம் இழுத்தடிக்க முடிஞ்சு ஈரானை சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால் நீங்கள் இந்த நெகோசியேஷனை ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய நோக்கம் நிறைவேறணும், உலக நாடுகளுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான். அதனால நிச்சயமாக டோஹால நடந்து கொண்டிருக்கிற இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகள் கிட்ட குறைந்து கொண்டே வருகிறது. எப்படி ஏற்கனவே அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பேரழிவை, இராணுவ பேரழிவை சந்திச்சிருக்காங்க, பொருளாதார பேரழிவை சந்திச்சிருக்காங்க. அதனால மறுபடியும் ஒரு வாரம் தொடங்க மாட்டாங்க அப்படின்னு தானே பத்திரிகைகள்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக அப்படி இல்லை. அமெரிக்கா தன்னுடைய வார் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப வேகமாக மாற்றிக்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை நடத்தலாம். அந்த வான்வெளி தாக்குதல்கள் மூலமாக ஈரானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து தப்பிச்சு தங்களுடைய விமானங்களுக்கு பாதிப்பு வராமல், அதே நேரத்தில் ஈரானுக்கு பெரிய அளவில் சேதத்தை எப்படி ஏற்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான போர் நுட்பங்களை ஆராய்ந்து வருவதாகவும் நமக்கு தகவல்கள் வருகிறது. என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. இந்த பேச்சுவார்த்தை மூலம் ஒரு முடிவுக்கு சகஜ நிலையை எட்டலாம், அல்லது மறுபடியும் கூட போர் வரலாம் அப்படிங்கிறது தான் கணிப்பு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம காத்திருந்து தான் பார்க்க முடியும். இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.